ஆலிவ் சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. எவ்வளவு பெரிய உண்மை இது! இங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் ஆமாண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, நானும் காண வேண்டும் கண்மலையின் வெடிப்பிலே என்னை நிற்கச் செய்யும். கண்மலையின் என்னை ஆமாண்டவரே, உங்க பிரசன்னம் என்னை பாடச் செய்யும். உங்க பிரசன்னம் என்னை துதிக்கச் செய்யும். உங்க பிரசன்னம் என்னை பாடச் செய்யும். உங்க பிரசன்னம் என்னை துதிக்கச் செய்யும். உங்க பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் 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 அப்பா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. சொல்லலாமா? உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யவே முடியாதப்பா. ஆமாண்டவரே, அன்று மோசே கண்ட பிரசன்னத்தை இந்த காலை வேளையில ஆண்டவரை நாங்கள் காணும்படியாக கர்த்தரை எங்கள் நடுவில் எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை உங்க பிரசன்னம் மூடுவதாக அப்பா. எங்களை உங்க பிரசன்னம் மூடட்டும் அப்பா. உங்க மகிமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஆமாம்பா, கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீங்க நடத்தும்படியாக எங்களை முழுவதுமாக தாழ்த்தி நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. நாயின் என்ற ஊருக்கு ஆண்டவர் போறாரு. 11வது வசனம்.
அவர் போகும்போது, அவர் ஊர் வாசலுக்கு பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒரு மரித்த வாலிபனை பாடையில் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த தாய்க்கு ஒரே நம்பிக்கை அந்த மகன் மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவன் எல்லாவற்றையும் அந்த மகன் இழந்து போனோடனே அவன் வாழ்க்கை இருண்டிருக்கும். புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் இருதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். அவள் ரொம்ப பயங்கரமாக அழுதுருப்பா. அழுகும்போது ஆண்டவர் அந்த ஊருக்கு வராரு. அவள் அழுகிறத பார்த்துட்டு அவரால் என்ன செய்ய முடியல, கடந்து போக முடியல. அவர் கிட்ட வந்து, அழாத, முதல்ல அவளை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீ அழாத, நீ அழாத. ஆமென். நீங்களும் பல சூழ்நிலைகளை வந்திருக்கலாம், ஒரு கஷ்டத்தோடு, ஒரு நெருக்கத்தோடு, பலவீனம் போராட்டங்களோடு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற முதல் காரியம், நீ அழாத, நீ சோர்ந்து போகாத, நீ பயப்படாத. ஆமென். ஆண்டவர் அந்த பாடையை தொட்டு அந்த மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுக்குறார். ஆமென். இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். எந்த இடத்துலையும் நம்மை கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஒரு முடிவு இருக்கிற இடத்துல ஒரு துவக்கத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஆலையில முடிஞ்சு போயிருச்சு, அவ்வளோதான் இவளுடைய வாழ்க்கை, இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் வருகிற இடத்துல ஒரு துவக்கம் இருக்கும். ஆமென். ஒரு துவக்கம் இருக்கும். அந்த துவக்கத்துக்கு முடிவு இருக்காது. அது அளவிட முடியாது. அவருடைய அன்பை அளவிட முடியாது. அவருடைய பாசத்தை நம்ம அளவிட முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே. நீங்க தொட்டால் போதும் எங்களுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அவர் தொட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கை மாறிடும். அவர் தொட்ட உடனே அந்த மரித்த வாலிபன் எழும்பினது போல உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறிச்சிருக்குதோ கண்டிப்பா அவர் தொடும்போது நிச்சயமா இது உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. அது உயிர் பெறும், நிச்சயமாக உயிர் பெறும். அல்லேலூயா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவேவும் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லுவோமா? மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை
தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. அப்பா மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடணுமே, என்னை தொடணுமே.
என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு சொல்லலாமா என் ராஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவர் போற்றி பாடு சர்வ வல்ல ராஜ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவர் போற்றி பாடு சர்வ வல்ல ராஜ என் அன்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு 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 என் அன்பர் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் ஆமென் ஆமென் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள் நினைவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள் கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள் நினைவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் அன்பர் என் இன்பர் என் நண்பர் 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 என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் ஆறுதல் நீங்க தான்ப்பா என் கோட்டை நீங்க தான் என் துரிகம் நீங்க தான் என் ராஜா நீங்க தான் என் ரோஜா நீங்க தான் என் அன்பர் நீங்க தான் என் இன்பர் சொல்லலாமா சொல்லலாமா ஆண்டவரே நீங்க இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லப்பா நீங்க இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல நீங்க என் அன்பர் ஆண்டவரே நீங்க என் இன்பர் ஆண்டவரே ஓ ராபா லாபா சந்தன ரபலபா கரங்களை தட்டி ஆண்டவரே உங்க மகிமை எங்களை மூடட்டும் அப்பா ஓ ராபா லாபா சந்தன ரபலபா ஓ ரீபா கந்தல ரபலபா ஷால ரபலபா ஓ மகிமை 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 ஏசப்பா உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா ஹalleluya 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 ஓ ரீபா கந்தல ரபலபா சந்தல ரபலபா ஒரு மனுஷன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார் கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்தார் கர்த்தர் ஒருவரே நம்மை போஷித்தார் கர்த்தர் ஒருவரே நம்மை காப்பாற்றினார் கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாத்தார்
சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா ஆண்டவரே, உம்மை அல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது எது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, மரணமோ, ஜீவனோ, முற்றிலுமே ஜெயம் கொள்ளுகிற இயேசுவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாயிருக்கிறோமே. உயர்வானாலும் தாழ்வானாலும், நன்மையானாலும் தீமையானாலும், நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். முழு நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன், எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை. சபையை பார்த்து சொல்ற, நீ ஆதியில இருந்து அன்பை விட்டுட்ட. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. நீ ஆதியில இருந்து அன்பை விட்டுட்ட, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. இந்த காலத்துல ஆண்டவர் உங்க அன்பை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எதுவுமே இயேசுவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பது இல்லை. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வானாலும் நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன். நேசிப்பேன், நேசிப்பேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும், நேசிப்பேன் இயேசு? இந்த உலகத்துல உண்மையாய் நேசிக்கிறதுக்கு தகுதியான ஒரு அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ,
என் வாழ்க்கையில வெற்றி வந்தாலும் என் வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் உங்களை மட்டும் பின்தொடர்வேன்பா. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆமா ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எல்லாமே. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதுப்பா. நீங்க இல்லாம ஒரு அணுவும் அசையாது ஆண்டவரே. உங்க வார்த்தை இல்லாம உங்க சித்தம் இல்லாம எங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுறது இல்லப்பா. எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா காரியங்களையும் புரிந்தவர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். ஆமாப்பா, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதுப்பா. ஹல்லேலூயா. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய உண்மை. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். கரங்களை அப்படியே உயர்த்தி, என் அன்னை நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். என் தந்தை இயேசுதான், என் அன்னை இயேசுதான், என் சொந்தம் இயேசுதான், என் நண்பன் இயேசுதான். சொல்லுவோமா? என் தந்தை இயேசுதான், என் சொந்தம் இயேசுதான், என் நண்பன் இயேசுதான், என் உயிரும் இயேசுதான், எனக்கெல்லாம் இயேசுதான், என் உயிரும் இயேசுதான், எனக்கெல்லாம் இயேசுதான். இயேசுவே எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம்.
கடைசியாக ஒரே ஒரு நிமிஷத்துல ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எல்லாமே, உங்க வார்த்தை மட்டும்தான் எல்லாமே. உங்க வார்த்தை இல்லைன்னா இந்த பூமியில நாங்க வாழ முடியாதுப்பா. உங்க வார்த்தை இல்லாம இந்த பூமியில நாங்கள் உயிர் வாழ முடியாது ஆண்டவரே. இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே எனக்கு எல்லாம். ஆமாண்டவரே, என் தாய், என் தகப்பன், என் தந்தை, என் நண்பர், என் இன்பர், என் ராஜா, என் ரோஜா எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என் தெய்வமும் நீங்க தான்ப்பா. இந்த பூமியில நான் கையெடுத்து துதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது நீங்க மட்டும்தான். உம்மை தவிர வேறு தெய்வம் இந்த பூமியில இல்ல. உண்மை தேவனாய் இயேசுவுக்கே எங்கள் கைகளை எடுத்து நாங்கள் உம்மையே ஆராதிப்போம், உம்மையே வாழ்த்துவோம், உம்மையை வணங்குவோம். எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்துகிறோம். முற்றும் முழுவதுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பிரசன்னமானதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.